எல்லா சஹாபாக்களும் ரசூலை சந்திக்க வர்றாங்க. அப்போ காலித் பின் வலீத் ரலியல்லாஹுடைய அண்ணன் வந்தார். நபி கேட்டாங்க, நீங்க காலித் பின் வலீத் ரலியல்லாஹுடைய அண்ணன் தானேன்னு கேட்டாங்க. ஆமா. உங்க தம்பியை கேட்டதா சொல்லுங்க. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு யாருன்னா, பத்ர்ல வந்தது எதிரியாக, உஹதுல வந்தது எதிரியாக, கந்தக்ல வந்தது எதிரியாக மட்டும் இல்ல, ரசூலை கொலை செய்யணும்னு உறுதி எடுத்தவர். நபி கேட்டாங்க, உங்க தம்பியை என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறார், நான் கேட்டதா சொல்லுங்க. போனாங்க, தம்பிகிட்ட போய் கை கொடுத்து சொன்னாங்க, நபி உங்களை கேட்டாங்க. முகமது என்ன கேட்டாங்களா? அவன் உங்களைத்தான் கேட்டாங்க, உங்களை விசாரிச்சாங்க. அழுதாரு. அழுதுகிட்ட சட்டையை கழட்டிட்டு, சட்டை இல்லாம அப்படியே ரோட்ல வர்றாரு. யா ரசூலல்லாஹ், என்ன மன்னிச்சிடுங்க, கை பிடிச்சார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துட்டார். மக்களை மன்னிங்க, மக்களை தண்டிக்க நினைக்காதீங்க. அண்ணன் தம்பியை மன்னிக்கிறது இல்லை, அத்தா மகனை மன்னிக்கிறது இல்லை, மகன் அம்மாவை மன்னிக்கிறது இல்லை. இது என்ன வாழ்க்கை? இது உறவுகளை சேர்ந்து வாழுங்க. உறவுகளோடு சேர்ந்து வாழ்றதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய தத்துவமே. அதனால தயவு செய்து உறவுகளை மன்னிச்சு சேர்ந்து வாழ முயற்சி பண்ணுங்க.